மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. இறைவா உமது ஆலயமே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். உறைவிடமோ துணை அழகாயிருக்கின்றது. அரணும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதால் எங்கும் அமைதி மிளிர்கின்றது. நாங்கள் உம் இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வோம். நாளெல்லாம் இசையுடன் புகழ்ந்திருப்போம், புகழ்ந்திருப்போம், உம்மை புகழ்ந்திருப்போம். வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்கள் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankanni, who are watching the same. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, ஐயம் தவிர்த்து ஆண்டவருடைய அருள் வாக்கிலே நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும். இதுதான் நம்முடைய அழைத்தலாக இருக்கின்றது. இவ்வரத்தை நாம் சிறப்பாக அன்னையின் பரிந்துரையால் இந்நாளில் பெற்று அனுபவிக்க வாழ்நாள் முழுவதும் அதையே சுவைத்து வாழ்ந்துவிட வேண்டிய வரங்களை கேட்போம். இன்று சிலுவையின் புனித பால் அருள் பணியாளருடைய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 2வது பிரிவிலே 2வது அருள் வாக்கிலே என்ன கூறுகிறார்? மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் நீங்கள் அறிய வேண்டாம் என தீர்மானித்து விட்டேன். நமக்காக அவர் முடிவெடுத்து விட்டார். தூய ஆவியானவரால் ஏவப்பட்டவராக அந்த முடிவை எடுத்து நமக்கு கூறுகின்றார். அந்த சிலுவையின் வழியாக நாம் வாழ்கின்றோம், அந்த சிலுவையின் வழியாக நாம் மீட்படைகின்றோம், அந்த சிலுவையின் வழியாகவே
நாம் அந்த நற்செய்தி பணியை இந்த மண்ணிலே ஆற்ற வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும், அந்த சிலுவையை வாழ்த்த வேண்டும், போற்ற வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த அருமையான ஆன்மீக பயிற்சியை நமக்கு இந்த புனிதர் கற்றுத்தருகிறார். எனவே நாம் அந்த ஆண்டவரை பின்பற்றி வாழ்கின்ற பொழுது நமது வாழ்விலே வருகின்ற சிலுவைகளை எல்லாம் இனிய சுமைகளாக சுமந்து அவற்றையெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துவதற்காக நாம் ஒப்புக் கொடுக்கின்ற நறுமண தூப பலியாக ஒப்புக் கொடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி மறந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வனப்புறம் வீற்றிருக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சிலுவையின் மீது தனி பற்றுதல் கொண்டிருந்தவும் அருள் பணியாளரான புனித பால் உமது அருளை எங்களுக்கு பெற்று தருவாராக. நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டால் மேலும் தூண்ட பெற்று எங்கள் சிலுவையை துணிவுடன் தழுவிக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஆபிரகாம் ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார், கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது அவரை மட்டும் குறிக்கவில்லை, நம்மையும் குறிக்கின்றது. இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் பதிலுரை பாடல் பல்லவி. தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடி அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை
அவரிடம் இருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்பார். அவர் தம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகி ஆபிரகாமாக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். தம் மக்களை தேடி வந்து இஸ்ரவேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்து இஸ்ரவேலின் ஆண்டவரை போற்றுவோம். ஏழையரின் உள்ளத்தோ பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துடாது என்றார். அவர்களுக்கு ஓர் உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்லுவேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்கே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமை நமது விசுவாசத்தின் முதுபெரும் தந்தையை சந்திக்கின்றோம். அவருக்கு அருள்வாக்கு அருளப்பட்டது. அருளப்பட்ட அந்த தருணத்திலே எந்த ஐயமும் இன்றி அதை தன் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டார். நிபந்தனையற்ற அந்த சரணாகதியை, அந்த அருள்வாக்கை அருளியவருக்கு வழங்கினார். அவர் காட்டிய திசையிலே பயணம் மேற்கொண்டார் என்று நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அவ்வாறு ஆண்டவருடைய அருள் வாக்குக்கு எத்தகைய ஐயமும் இன்றி, எந்த சந்தேகமும் இன்றி, எந்த அச்சமும் இன்றி கீழ்ப்படிந்து நடக்க முன்வந்த அவர் நேர்மையாளராக இருக்கின்றார் என்று இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 4. கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஆபிரகாம் ஐயப்படவே இல்லை. அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அருள் வாக்கை எந்த சந்தேகமும் இன்றி, எந்த நிபந்தனையும் இன்றி நம் சீரிய செம்மனத்திலே அன்னை மரியாவை போல பதித்து வைத்து ஆழ்ந்து சிந்தித்து, தூய ஆவியானவர் அதை எவ்வாறு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தனித்துவமான முறையிலே புரிந்து கொள்ள வைக்கின்றாரோ அந்த விதத்திலே வாழ்கின்ற பொழுது நாம் நேர்மையாளர்கள். யார் நேர்மையாளர்கள்? ஆபிரகாம் நேர்மையாளராக இருந்தார். ஆண்டவருடைய அருள் வாக்கை முழுமையாக ஏற்றுக்கொண்டதினாலே, அதை செயல்படுத்தியதினாலே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் வார்த்தையில் மாறாதவராக இருக்கின்றார் என்ற நன்னம்பிக்கையிலே பயணித்ததினாலே, புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாமும் நேர்மையாளர்களாக இருக்கின்றோம், நீதிமான்களாக இருக்கின்றோம் என்றால் அது எப்படி? இன்றைய முதல் வாசகத்தின் 2வது பகுதியிலே பவுலடியார் அந்த ஆபிரகாமை முன்வைத்து அவருடைய வழித்தோன்றர்களாக வருகின்ற அனைத்து மக்களுக்கும் இதை எடுத்தோதுகின்றார். நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது ஆபிரகாமை மட்டுமல்ல, நம்மையும் குறிக்கிறது என்று நமக்கு அந்த உற்சாகத்தை தருகின்றார். எப்படி அது? இறந்த நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழ செய்தவர், இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யார் தங்களுடைய மீட்பராக நமக்காக இந்த மண்ணிலே வந்து பிறந்தார், வாழ்ந்தார், பாடுகள் பட்டார், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், முன்னுரைத்தபடி உயிர்த்தெழுந்தார், விண்ணேற்றம் அடைந்தார், மீண்டும் நடித்திருக்க வருவார், அதை ஏற்றுக்கொண்டு அதை அடுத்தவர்களுக்கு அவர் கூறிய அந்த அருள் வாக்குகளின் வழியாக மக்களுக்கு சான்று பகிர்கின்ற ஒரு வாழ்க்கை அனுதினமும் நாம் வாழ்கின்ற அந்த தனித்துவமான வாழ்க்கை சூழ்நிலைகளில் வாழ்கின்ற பொழுது நாமும் நீதிமான்களாக இருக்கின்றோம், நேர்மையாளர்களாக இருக்கின்றோம், பிறர்க்கரிய அந்த மாண்பை பெற்றவர்களாக வாழ்கின்றோம் என்ற அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்து, அன்று ரோமையிலே இருந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தவர்களை எவ்வாறு பவுலுடையார் உற்சாகப்படுத்தினாரோ அதே போல நாமும் அலைமோதும் இந்த உலகினிலே கலங்கரை விளக்கங்களாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று இன்றும் அவ்வாசகத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது அவரை மட்டும் குறிக்கவில்லை, நம்மையும் குறிக்கின்றது. இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார், நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாகுமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார். எனவே இந்த ஆழமான இந்த மறைப்பொருளை பவுலடியார் நமக்கு இன்று எடுத்து கூறி, இது தொடர்பாக நாம் எந்த ஐயமும் நம்முடைய உள்ளத்திலே கொண்டிருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து தான் அந்த அருள் வாக்கு, தந்தையாம் இறைவனின் அருள் வாக்கு நமக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்பதை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உயிர்த்தெழுந்தவர்களாக அந்த ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிமையிலே பங்கேற்கின்றவர்களாக வாழ்கின்ற பொழுது நாம் நேர்மையாளர்களாக இருக்கின்றோம், நீதிமான்களாக இருக்கின்றோம். தந்தையாம் இறைவன் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருகின்றார் என்று நமக்கு அந்த ஆறுதலான நற்செய்தியை தந்து நம்மை உற்சாகப்படுத்தி இயேசுவின் பின்னால் செல்வோம் என்று அழைக்கின்றார். அந்த ஆண்டவருடைய அருள் வாக்கு 2வது வருகையின் பொழுது எப்படி இருக்கும்? மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 26வது பிரிவிலே 31 படித்து பாருங்கள். இறுதி தீர்ப்பு காட்சி எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த ஆண்டவர் என்ன சொல்லுவார்? 6 விதிமுறைகளை சொல்லுகின்றார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். முதலாவது, நான் பசியாக இருந்தேன்,
எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், நான் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன் என்னை உடுத்தினீர்கள், நான் நோயுற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன் என்னை காண வந்தீர்கள். இந்த 6 அருள் வாக்குகளை இந்த மண்ணிலே இயேசுவின் பெயரால், உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் யார் வாழ்கின்றார்களோ அவர்கள் நேர்மையாளர்கள். என் தந்தையாகிய இறைவன் உங்களுக்காக நித்தியத்திலும் தயாரித்து வைத்திருக்கின்ற அந்த பேரின்பத்தை, இறை ஆட்சியிலே அந்த பேரின்பத்தை பெற்றுக்கொள்வீர்களாக என்று ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அல்லவா? அந்த அருள் வாக்கைத்தான் ஐயமின்றி நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டும். நாங்கள் இளங்குரு மாணவர்களாக இருந்த பொழுது எங்களுக்கு மூத்த குருக்கள், அதிபர்களாக இருந்தவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி? ஒவ்வொரு நாளும் 2 முறை நீங்கள் ஆன்ம ஆய்வு செய்ய வேண்டும். அந்த ஆன்ம ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த 6 விழுமியங்களை இறுதி நாளிலே ஆண்டவர் அடிப்படையாக வைத்து நமக்கு தீர்ப்பு கொடுக்க இருக்கின்றார் அல்லவா? அதை காலையில் எழுந்தது முதல் நண்பகல் 12 மணியிலும் நீ உன் வாழ்க்கையிலே கடைபிடித்திருக்கின்றாயா? பிற்பகல் முழுவதும் இரவு படுக்கைக்கு செல்கின்ற வரையிலும் அதை கடைபிடித்திருக்கின்றாயா என்று உன் வாழ்க்கையை 2ஆக பிரித்து நண்பகல் வேளையிலே இந்த ஆன்ம ஆய்வை செய்வாயாக, இரவு படுக்கைக்கு முன் இந்த ஆன்ம ஆய்வை செய்வாயாக. அந்த விழுமியங்களின்படி, 6 விழுமியங்களின்படி, அந்த அருள் வாக்குகளின்படி நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களே என்றால் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். வாழாமல் இருப்பீர்களே என்றால், கிடைத்த அந்த தருணங்களை தவறவிட்டிருப்பீர்களே என்றால் மனம் வருந்தி திருந்தி நல்லதோ தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த நாளிலே, அடுத்த கட்டத்திலே அதைவிட உயர்ந்ததொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முன்னேறுங்கள் என்று இளங்குரு மாணவர்களுக்கு அதிபர் தந்தையர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த 6 தான் நாங்கள் கேட்டோம். அதில் 6 விதம் சொல்லியிருக்கிறதே, அதையெல்லாம் நாங்கள் இந்த 4 சுவர்களுக்குள்ளே இருக்கின்றோமே, எப்படி கடைபிடிப்பது? அப்பொழுது அனுபவமிக்க அந்த தந்தை கூறினார், நீங்கள் சாப்பாட்டாரில் போய் உட்கார்ந்துருக்கிறீங்க, எல்லாம் பசியாக இருக்கிறீங்க, நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது எப்படி அங்கே செயல்படுத்துறது? இட்லி தட்டில் வந்து அங்கே இருக்குது, சட்னி பக்கத்தில் இருக்குது, உடனே போய் அதை லாபக்கூடாது. உனக்கு முன்னால் இருக்கவனுக்கு எடுத்து கொடு. நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள்னாக்கா நீ இருக்க சூழ்நிலையில் அப்படி தான் அடுத்தனுடைய பசியை போக்க முடியும். உன்னுடைய சகோதரன் உனக்கு எதிராக மேஜையில் உட்காந்துருக்காரு, உனக்கு முன்னால் அந்த டேபிளில் இட்லி சாம்பார்லாம் வச்சுருக்குனாக்கா அதை நீ முதல்ல எடுத்து வச்சுக்காத, அவங்கள எடுக்க சொல்லு, பக்கத்தில் இருக்கவங்க எடுக்க சொல்லு. அந்த 4 பேரும் எடுத்துக்கிட்டோன்னே கடைசியாக 3 பேரும் எடுத்தோம், 4ஆவது தான் நீ எடுத்துக்க. அதன் பிறகு மேஜையினுடைய அடுத்த பகுதிக்கு அந்த உணவு தட்டை அனுப்பி வை. அந்த விதத்தில் நீ பசியாக இருக்கின்றவருக்கு உணவு கொடுக்கலாம். 4 மூலை கட்டத்திற்குள்ளே வாழ்ந்தாலும் அதை செய்யலாமே. நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தனித்தீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றாரே. ஒவ்வொருவருக்கும் சாப்பிட்றதுக்கு டம்ளர் வச்சுருக்கிறாங்க, தண்ணி ஜக்கு வச்சுருக்கிறாங்க. எடுத்தோடனே ஓன் டம்ளரில் ஊற்றிக்காத, மற்ற 3 டம்ளர் நீ ஊற்று, அதன் பிறகு கடைசியாக ஓன் டம்ளரில் ஊற்றிக்க. அப்போ ஆண்டவர் சொன்னது தானே நீ செய்கிற. அதுபோல் ஒவ்வொன்றையும் நீ ஒவ்வொரு நாளும் எவ்வாறு கடைபிடிக்கின்றாய் என்று ஆன்ம ஆய்வு செய்து பார். நீ நேர்மையாளனாக வளருவாய். அந்த நேர்மையான அனுபவத்தை மக்களுக்கு பிற்காலத்தில் எடுத்து ஓதுவாய். அதை கேட்கின்ற மக்களும் அந்த நேர்மையின் பாதையிலே பயணிக்கின்ற பொழுது அனைவரும் நேர்மையாளர்கள் என்று அந்த விண்ணரசின் பேற்றினை பெற்றுக்கொள்வார்கள் என்று எங்களை ஆற்றுப்படுத்தி எங்களை வழிநடத்திய அதிபர்கள் எங்களுக்கு அந்த ஆன்ம சோதனையை எவ்வாறு செய்வது என்று கற்றுக் கொடுத்தார். எனவே நாமும் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே எத்தகைய ஐயமும் இன்றி ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் அது அந்த 6 விழுமியங்களுக்குள்ளே வருகின்றனவா என்று பார்க்க வேண்டும். பசியாக இருந்தேன் உணவு கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன் தண்ணீர் கொடுத்தீர்கள், அந்நியனாக இருந்தேன் ஏற்றுக்கொண்டீர்கள், ஆடையின்றி இருந்தேன் உடுத்தினீர்கள், சிறையிலே இருந்தேன் வந்து கவனித்து கொண்டீர்கள், நோயுற்றிருந்தேன் என்னை கண்காணித்தீர்கள். இந்த 6 விழுமியங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் அடிப்படைகளாக இருக்கும் ஆண்டவர் அந்த 2வது வருகையின் பொழுது நமக்கு தீர்ப்பு கொடுக்கின்ற பொழுது. எனவே இந்த 6 அருள் வாக்குகளையும் வாழ்வின் வாக்குகளாக ஏற்றுக்கொண்டு அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பெயராலே வாழ்கின்ற பொழுது நாம் நேர்மையாளர்களாக இருக்கின்றோம். அந்த விதத்திலே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நாம் அவரை பின் சென்று வாழ்கின்ற பொழுது, அவரை அனுபவிக்கின்ற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வழித்தோன்றர்களும் அதை நம்மிடமிருந்து கற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்களும் என்றென்றும் ஆசீர் பெற்றவர்களாக இருப்பார்கள். இறைவன் முன்னிலையிலே நாம் அவர்களுக்கு அந்த வாழ்வியலை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி பெருக்குடையவர்களாக நமக்காக மன்றாடுவார்கள் என்பதை உணர்ந்து அந்த ஆண்டவரை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது பாருங்கள், அங்கே ஒரு செல்வந்தனை பற்றி ஆண்டவர் கூறுகிறார். அந்த செல்வந்தன் என்ன செய்கின்றான்? அமோக விளைச்சல். இந்த அமோக விளைச்சலை நான் என்ன செய்வேன்?
அறுவடை செய்வேன். என்னுடைய களஞ்சியங்கள் போதாது, எனவே இடித்து பெரிதான களஞ்சியங்களை கட்டி அதில் சேமித்து வைத்து பல்லாண்டுகளுக்கு தேவையான உணவு உனக்கு இருக்கின்றது, உண்டு மகிழ்ந்து கொண்டாடு என்று அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொள்கின்றானாம். அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது கடவுள் அவனுக்கு சொல்லுகின்றார், அறிவிலியாக இருக்கின்றாயே என் மகனே, இன்று இரவு உன் உயிர் உன்னை விட்டு பிரிய போகின்றதே, நீ கஷ்டப்பட்டு சேமித்து வைப்பவையெல்லாம் யாருக்கு போய் சேரும்? ஆழமான அந்த வினாவை ஆண்டவர் அந்த வினாவிலே எழுப்புகின்றார். எனவே இந்த மண்ணிலே நாம் வாழ்கின்ற பொழுது செல்வத்திலெல்லாம் தலை சிறந்த செல்வமாகிய உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர நமக்கு வேறொன்றும் இல்லை என்ற அந்த நிலைக்கு நாம் வந்து விடுவோமே என்றால், அந்த நேர்மையான நிலையிலே வாழ்வோமே என்றால், நாம் நம்மிடம் இருப்பது நம்மை அடக்காது, மாறாக நம்மிடம் இருப்பதெல்லாம் நமக்கு அடங்கி நடக்கும், பகிர்ந்து வாழ்வோம். அந்த 6 விழுமியங்களின்படி வாழ நம்மால் முடியும். அப்பொழுது பேறு பெற்றவர்களாக இருப்போம். எனவே இறைவன் முன்னிலையிலே நாம் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை புரிந்து கொள்வோம், வாழ்வோம். ஆரோக்கிய அன்னை அவ்வாறு வாழ்ந்தார். என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி ஆகட்டும், இதோ உமது அடிமை, உம்முடைய விருப்பத்தின்படி என் வாழ்க்கை மலரட்டும் என்று புரிந்ததோ புரியவில்லையோ, அந்த குழப்பமான அந்த தருணத்திலும் தூய் ஆவியானவரால் தெளிவுபடுத்தப்பட்டவராக, நேர்மையாளராக, நீதிமானாக அந்த தந்தையாம் இறைவனுடைய மீட்பு செயலிலே பங்கேற்று கொண்டார். புனித வளனாரும் அப்படித்தான் பங்கேற்று கொண்டார். அதன் விளைவாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இந்த மண்ணிலே அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறர்க்கரிய அந்த பேற்றினை பெற்றிருக்கின்ற நாம் நம்மோடு அந்த வாழ்க்கை நின்றுவிடக்கூடாது. ஒவ்வொரு வினாடியிலும் அந்த வாழ்க்கையை நாம் சுவைத்து அடுத்தவர்களுக்கும் சுவைபட ஊட்ட வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு சான்று பகர்ந்து வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்னை நமக்கு அந்த பணியிலே துணையாக நம்மை பின்தொடர்வாராக. ஆமென். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்து கனிவாயேற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்து கனிவாயேற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. தேவ நிலையாய் மாற்றிடுமே, தேவ நிலையாய் மாற்றிடுமே. உங்களுடைய இதமான இப்பணி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, பால் என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பணி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு அவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் அதற்கு ஏற்றமாறு வாழ வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம்
அன்பார்ந்த மகனேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையை நிறைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையுடன் வேண்டுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடு என்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அன்புடன் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவர் தரும் அருள் வாக்கை வாழ்வியலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த 6 விழுமியங்களின்படி ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வு விளங்க வேண்டும். அவ்வாறு விளங்க ஆண்டவர் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றார் என்பதன் அடையாளமே திருவழிபாடு. இந்த திருவழிபாட்டிலே, இந்த திருவிருந்திலே பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உன்னில் நான் ஒன்றாக உயிரேடி என்றாக என்னில் வா என் மன்னவா.
நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ துணையாட நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாட நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரேறி என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவையின் புனித பால் என்னும் அருள் பணியாளரின் வாழ்வில் சிலுவையின் மறைப்பொருள் வியத்தகு வகையில் ஒளிர செய்தீரே. அதனால் இத்திருப்பலியின் வழியாக நாங்கள் வலு பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாகவே இணைந்திருக்கவும் திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக ஒவ்வொரு நாளும் உழைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு